ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 27. ஸோ ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஃபைட்டர்ஸ். நீங்கள் சால்வ் பண்ணலன்னா அந்த ப்ராக்டிஸ் செட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் செட்டு அப்லோட் பண்ணுறதுக்கான ரீசனே பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக தான். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சால்வ் பண்ண முடியுமோ சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம டேரெக்டாக கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நவ் வி சால்வ் த ஃபஸ்ட்டு கொஷின். இதில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். சன்னு, ஃபாதர், பிரதர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஃபாதராக இருக்கட்டும் இல்லை பிரதராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒருத்தரோட சன்னாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு மதர் இருக்காங்க அண்டு ஃபாதர் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களுடைய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, இன்னொருட குழந்தைக்கு அப்பாவாக இருப்பார். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இவருக்கு சகோதரர் இருப்பார், அவர் வந்து பிரதராக இருப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன சொல்கிறது, சன்னுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபாதரும் பிரதரும் வரும். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆப்ஷன் 1 தான் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் கிளியராக கூட சொல்கிறேன் ஃபைட்டர்ஸ். அதாவது இந்த பெரிய சர்க்கிள் இருக்குல்ல, இது வந்து சன்னுன்னு வச்சுங்க. தென் குட்டியாக இருக்கிற சர்க்கிள் வந்து ஃபாதரு அண்டு பிரதர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாஜிக் படி தான் இங்கே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ செகண்டு கொஷினை பார்த்துலாம். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு வந்து அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா வாட்டர் இமேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த 4 இமேஜ் வந்து கீழே வரணும். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஒரு இமேஜ் தான் வந்திருக்கு. இங்கே 2 தான் டயக்ராம் தான் வந்திருக்கு. இங்கேயும் 2 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே தப்பு தான். வேறஸ் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கரெக்டாக 4 இதுவுமே கீழே வந்திருக்கு அண்டு மேலேயும் கரெக்டாக இருக்குது. தென் இதை நம்ம அன்ஃபோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஷேப் வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஸோ நம்ம தேர்ட் கொஸ்டின் போயிடலாமா? டஸ் நாட் பிலாங் டு த குரூப். அதாவது 3 ஆப்ஷன் சேமாக இருக்கும் அண்டு 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்னட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஈஸியான லாஜிக் தான் இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி இருக்காது. ஜெட்டில் இருந்து சி வந்திருக்கு. என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? +3 பண்ணுறாங்க. ஓகே, தென் ஜிலேருந்து ஜேக்கு +3 பண்ணுறாங்களா? எஸ், +3 தான் பண்ணியிருக்காங்க. தென் எம்லேருந்து பிக்கு வந்திருக்கு. எம் வந்து 13, பி வந்து 16. ஸோ +3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. தென் எல்லேருந்து ஓ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். எல் வந்து 12, ஓ வந்து 15. ஸோ +3 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் லெட்டர் டு செகண்ட் லெட்டர் எல்லாம் கரெக்டாக இருக்குது. தென் நவ் வி மூவ் டு த செகண்ட் லெட்டர் டு தேர்ட் லெட்டர். ஸோ சிலேருந்து ஏ வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், -2 பண்ணுறாங்க. ஜேலேருந்து ஹெச் வந்திருக்கு. ஜேலேருந்து ஹெச்சுக்கு -2 பண்ணுறாங்களா? எஸ், கரெக்டாக -2 பண்ணியிருக்காங்க. தென் பிலேருந்து டி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். சம்மந்தமே இல்லாமல் பி வந்திருக்கு, டி வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது பிகாஸ் பிக்கும் டிக்கும் உங்களுக்கு கேப் பாருங்கள் எவ்வளோ வருது ஃபைட்டர்ஸ். இது 16 4 பண்ண விட 12 இருக்குது. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு 2 தான் கேப் வேணும். பட் இங்கே 12 கொடுத்துருக்குனால ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. ஓகேங்களா? சூப்பர். நம்ம இப்போ 4th கொஷின் பார்த்துடலாம். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஜஸ்ட்டு சர்க்கிளுக்கான கோடு கேட்குறாங்க. ஓகே, ஸோ அப்போது ஃபஸ்ட்டு நம்ம எம்லேருந்து எஸ் பார்த்துலாம். ஸோ எம்லேருந்து எஸ்ஸுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க? +6 பண்ணுறோமா? அப்போ அதேமாதிரி ஒய்லேருந்து எஸ்லேருந்து ஒய்க்கு +6 பண்ணுறாங்களா? பண்ணியிருக்காங்க. சூப்பர். அப்போ சிலேருந்து +6 பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். சிஏ ஒரு 3. ஸோ +6 பண்ணால் நமக்கு 9 வரும். 9 இஸ் நத்திங் பட் ஐ. ஸோ அப்போ ஐயில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அது ஃபஸ்ட் ஆப்ஷன் அண்ட் 4th ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்கள், ஆன்சர் கிடச்சிரும். எல்லேருந்து பி வந்திருக்குப்பா. எல்லேருந்து பிக்கு என்ன பண்ணுறாங்க? +4 பண்ணுறாங்க. கரெக்டாக? அதேமாதிரி கேலேருந்து ஈக்கு ஜியிலிருந்து கேக்கு +4 தான் பண்ணியிருக்காங்க. சூப்பர். அப்போ ஈலேருந்து +4 பண்ணலாம் ஃபைட்டர்ஸ். இ வந்து 5 தெரியும். ஸோ +4 போனால் 9 மாறிடும். 9 இஸ் நத்திங் பட் ஐ. ஸோ அப்போ லாஸ்ட் லெட்டர் ஐ வர மாதிரி 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ 5th கொஷின் பார்த்துடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஸோ பேட்டர்ன் எதனா ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு தெரிஞ்சு ரிப்பீட் ஆகிருக்கு. பிகாஸ் TARன்னு வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் 2 டேஷ் இருக்குது. தென் ஓ இருக்குது அண்டு எல் இருக்குது. தென் அகெயின் அதுக்கப்புறம் வி இருக்குது. தென் அகெயின் டி வந்திருக்கு. ஓகே,
இங்கே பாருங்கள் ஆருக்கு அப்புறம் ஐவி வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து ஐ போட்டுக்கலாம். தென் இங்கே வி போட்டுக்கலாம். ஓகே, தென் விக்கு அப்புறம் ஓஎல் தான். ஓஎல் போட்டு திருப்பி வி வந்திருக்கு. ஓகேப்பா, இந்த பேட்டர்ன் படி தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ அப்படி நான் அப்ளை பண்ணுறேன்னா ஆர் பக்கத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஐ இருக்குது, வி இருக்குது. ஸோ அப்போ ஐவி ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, அதுவும் செகண்ட் ஆப்ஷன் மட்டும் தான். ஸ்டில் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு கேப்லையும் செக் பண்ணி பாருங்கள். டி பக்கத்தில் ஏ வரணும். ஸோ ஏவும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஓ வரணும், எல் வரணும். ஸோ எப்படி பார்த்தாலுமே செகண்ட் ஆப்ஷன் தான் ஃபைட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. நம்ம இப்போ 6th கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணிருக்கான்னு பாருங்கள். நம்மளுக்கு 2 லெட்டர் வந்து சேமாக இருக்கணும், 1 டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இங்கே 2 ஸ்டார் இருக்குது, ஒரு சர்க்கிள் இருக்குது, தென் 2 ஸ்கொயர் இருக்குது, ஒரு பர்சன்டேஜ் இருக்குது, 2 @ ஒரு $. ஸோ நம்மளுக்கு 2 பாக்ஸ் இருக்கணும், கரெக்டாக இருக்குது. தென் ஒரு லெட்டர் தான் தனியாக இருக்கணும். ஸோ அப்படி பார்க்குற போது நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, மற்ற ஆப்ஷனில் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டாக இருக்கும். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ நம்ம 7th கொஸ்டின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். நம்மளுக்கு 18 கோட் பண்ணியிருக்காங்க, தென் 12 கோட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் மோஸ்ட்டாக என்ன பண்ணுவீங்கன்னா டேரெக்டாக எஸ்ஸுக்கு, பிக்கு, ஜட்டுக்கு, எஃப், பிஏக்கு என்ன நம்பர்னு பார்ப்பீங்க, அதை ஆட் பண்ணுவீங்க. அது வந்து பெரிய நம்பராக இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 18க்கு பதிலாக ஒரு 108ஓ இல்லை 96ஓ ஒரு என்ன சொல்கிறது 95ஓ இல்லை 75ஓ அந்தமாரி கொடுத்து இந்த லாஜிக் படி நீங்கள் இந்த லெட்டர்லாம் எழுதிட்டு அதுக்கான நம்பர் என்னன்னு பார்த்து இது பண்ணலாம். பட் அவங்க கொடுத்துருக்கு 18 தான். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு திங்க் பண்ணி பாருங்கள், ஏன் இவ்வளோ சின்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா? அப்போ தான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது இந்த லாஜிக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜஸ்ட் இதை எத்தனை லெட்டருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸு. எஸ் ஒரு லெட்டரு, தென் பி வந்து 2, ஜெட்டு வந்து 3, எஃப் வந்து 4 அண்டு பி 5, ஏ 6. ஸோ ஓவராலாக 6 லெட்டர் இருக்குது. ஜஸ்ட் இன்ட்டு 3 மல்டிப்ளை பண்ணுறாங்க ஃபைட்டர்ஸ். இவ்வளோ தான் 18 வந்திருக்கா? பிகாஸ் இங்கேயும் பாருங்கள் 12 இருக்குது, 18 இருக்குது, எல்லாமே 3 டேபிளில் மல்டிப்ளை ஆகிற நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ 12 வந்திருக்குன்னா இப்போ இங்கே ஜஸ்ட் 4 லெட்டர் தான் இருக்கணும். பாருங்கள் GNPQ. ஸோ 4 லெட்டர் தான் இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 12 வருது. ஸோ இப்போ இந்த சேம் வே நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்கிற வேர்டுக்கு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ L வந்து 1, C2, E3, Z4, R5, D6, X7. ஓகேங்களா? அப்போ எனக்கு இது உள்ள 7 லெட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ 7 இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் I get 21. ஸோ 21 இருக்கான்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லாஜிக்கும் சம்டைம்ஸ் யோசிக்கணும் ஃபைட்டர்ஸ். ஸோ அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த லாஜிக் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லாஜிக் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆனால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் 8th கொஷின், இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? So 8 people sitting in a 2 parallel line, ஓகேங்களா, containing 4 people each in a such a way that equal distance between adjacent persons. ஓகே, அப்போ 1 2 3 4, then again 1 2 3 4. ஓகேங்களா? these people facing south and these people facing north. இதுவும் உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா LMNO ஃபேஸிங் ஆல் ஆஃப் தம் சவுத்து, அதாவது இங்கே. ஓகேங்களா? அதாவது LMNO. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ஃபைட்டர்ஸ், இதில் வந்து UVWX எல்லாம் ஃபேஸிங் நார்த்து. ஓகே, ஸோ ஈச் பர்சன் ஃபேஸ் அனதர் ஃப்ரம் அதர் ரோ. ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம். W சீட்ஸு. ஓகேங்களா? W பற்றி பேசுகிறாங்க. ஸோ கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். W சீட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் U. ஓகேங்களா? ஸோ யூக்கு இமிடியட் ரைட்டில் W வராரு, ஆனால் எங்கே வராருன்னு தெரியல. ஓகேங்களா? ஓகே, தென் அதுக்கப்புறம் பாருங்கள், ஒன்லி 2 people sit between L அண்ட் M. ஸோ எல்லுக்கும் எம்முக்கும் நடுவில் 2 பேர் தான் வராங்களாம். ஸோ நம்ம இங்கேயும் எல் போடலாம், இங்கேயும் எம் போடலாம். பட் இப்போதைக்கு நான் இதுமாரி போடுறேன், அப்புறமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்தால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் U ஃபேஸஸ் L. ஸோ இங்கே U ஃபேஸ் பண்ணுறாரு, அப்போ இங்கே W. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். ஏன்னா யூக்கு ரைட் சைடில் W வரணும். ஓகேங்களா? இங்கே வந்து நான் என்ன சொல்கிறது, எல் போட்டு இங்கே U போட்டுனா ரைட் சைடில் யாரும் வர முடியாது. ஓகேங்களா? அப்போ நான் எல்லோட எம்மோட பொசிஷன் ஃபஸ்ட்டு போடும்போதே கரெக்டாக தான் போட்டிருக்கேன். காட் கிரேஸ். ஓகேங்களா? அதனால பிரச்சனை இல்லை. தென் ஒன் ஹூ ஃபேஸஸ் N சிட்ஸ் இமிடியட் லெஃப்ட் ஆஃப் V. ஓகேங்களா? அதாவது விக்கு இமிடியட் லெஃப்ட்டில் இருக்கிறாரு. V வந்து கீழே தான் போட்டாலும் விக்கு இமிடியட் லெஃப்ட்டில் இருக்கிறவர் என்ன ஃபேஸ் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ரிமைனிங் O தான் இருக்குது, அதையும் போட்டுட்டேன். தென் இங்கே வந்து X தான் இருக்குது, அதையும் போட்டாச்சு. ஸோ X டஸ் நாட் சிட் எனி ஆஃப் த எக்ஸ்ட்ரீம் எண்டு, அது பிரச்சனை இல்லை, ஆல்ரெடி நான் அதெல்லாம் போட்டேன்ப்பா. தென் வேறு என்னப்பா கேட்டிருக்காங்க, ஹூ அமாங்ஸ் த ஃபேஸஸ் O. ஓகேங்களா? ஓக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்குதுன்னு கேட்குறாங்க. W இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த
ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இந்த கொஷின் நான் இப்போ தமிழ்லையும் சால்வ் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் பெட்டராக புரியும் உங்களுக்கு. யா ஸோ என்ன சொல்கிறான்னா 8 பேர் 2 இணையாக வரிசையில் அமர்ந்துள்ளனர், தலா 4 பேர் உள்ளனர். ஓகேங்களா? அப்போ 1 2 3 4 1 2 3 4. ஓகேங்களா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ் உங்களுக்கு. தென் அதில் வந்து ஃபஸ்ட்டு LMNO, அது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்காங்க. யார் யார்? LMNO. ஓகேங்களா? தென் வடக்கு நோக்கி இருக்கிறது யார் யார்? UVWX. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். W பற்றி பேசுகிறாங்க. ஓகேங்களா? W வந்து பார்த்தீங்கன்னா யூவின் உடனடியாக வலதுபுறத்தில் உள்ளார். அதாவது யூக்கு உடனடியாக வலதுபுறத்தில் W இருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை ஜஸ்ட் நோட் பண்ணுவீங்க. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், L மற்றும் Nக்கு Mக்கு இடையே 2 பேர் மட்டுமே உள்ளார். ஓகேங்களா? ஸோ இங்கே L போடலாம், இங்கே M போடலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் மாற்றி போட்டுக்கலாம். ஜஸ்ட் நான் இப்போதைக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். தென் வந்து பாருங்கள் ஃபைட்டர்ஸ், U வந்து பார்த்தீங்கன்னா L எதிர்கொள்கிறார். U வந்து பார்த்தீங்கன்னா Lக்கு ஆப்போசிட்டில் இருக்காரா. அப்போ இங்கே தான் W போட்டாகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ யூவோட பொசிஷன் Wயோட பொசிஷன் ஃபிக்ஸடு அக்கார்டிங் டு L. ஓகே. தென் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். என்னை எதிர்கொள்பவர் Vயின் உடனடியாக இடதுபுறத்தில் உள்ளார். ஸோ என்ன எதிர்கொள்வர் Vக்கு உடனடியாக இடதுபுறத்தில் இருக்கிறவர் தான் என்ன எதிர்கொள்றாரு. அப்போ இங்கே தான் X போட்டாகணும், தென் இங்கே தான் O போட்டாகணும். ஸோ நம்மளுக்கு என்ன கொஷின் ஃபைட்டர்ஸ், இப்போ ஓக்கு எதிரே இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, W இருக்காரு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 9th கொஷின் சால்வ் பண்ணலாமா ஃபைட்டர்ஸ்? இப்போ யா இதில் என்னென்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னா மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க ஜஸ்ட்டு. ஸோ நம்மளுக்கு அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த கலர் வந்து இங்கே பக்கத்துலேயே வருமா. ஸோ அப்படி வர மாதிரி நம்மளுக்கு செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. யா தென் 10th கொஷின் பார்க்கலாம் ஃபைட்டர்ஸ். 10th கொஷினில் என்ன சொல்கிறாங்க, சைனை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ மைனஸுக்கு டிவைட் சிம்பிள் போடுறாங்க, தென் இன்ட்டுக்கு ப்ளஸ் சிம்பிள் போடுறாங்க. தட்ஸ் இட். யா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து 24 இருக்குது. ஸோ ப்ளஸுக்கு வந்து இன்ட்டு சிம்பிள் போடுறோமா. யா தென் 25 இருக்குது. மைனஸ்க்கு வந்து டிவைட் சிம்பிள் 5, தென் இன்ட்டுக்கு வந்து ப்ளஸ் போடுறோம். ஸோ ப்ளஸ் 2, டிவைடுக்கு வந்து -9. ஸோ இதை கேன்சல் பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? இதை நான் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸ் வரும். ஸோ இது மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 120 வருமா. யா இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தால் -7 இருக்குது. அப்போது 113 வருது. ஸோ 113 எங்கே இருக்குன்னு பாருங்கள், எனக்கு தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். நம்ம 11th கொஷின் போயிடலாமா இப்போ? யா ஸோ 11th கொஷின் என்னப்பா பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்துடலாமா. ஓகே 11 வந்து 33 வந்திருக்கு. அப்போ இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் வந்துடும். ஸோ 10லேருந்து 30க்கும் இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் வந்துடும். தென் 2 இருக்குது, இன்ட்டு 3 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 6 வருது. ஸோ 6ல் வர மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட் லெட்டர் செக் பண்ணால் ஆன்சர் விக்கெட். பிலேருந்து சிக்கு +1, ஸோ எஸ்லேருந்து டிக்கு +1, ஸோ யூலேருந்து +1 பண்ணால் வி வரணும். ஸோ அப்போ வியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஸோ 12th கொஷின் போயிடலாமா. ஓகே ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, 7 people sitting in a row facing north. ஓகே not necessarily in the same order. யா ஸோ 1 2 3 4 5 6 7. this is left hand, sorry right hand, this is left hand. ஓகே ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்லி L sits left of X. ஸோ எக்ஸுக்கு லெஃப்ட் சைடில் L மட்டும்தான் இருக்காராம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஒன்லி 4 people sit between L and N. ஸோ எல்லுக்கும் என்னுக்கும் நடுவில் 4 பேர் இருக்காங்களா ஃபைட்டர்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் ஒன்லி M sits between O and W. ஓகேங்களா? அதாவது ஓக்கு அதாவது ஒன்லி M, யா சாரி M மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஓக்கும் டபிள்யூக்கும். ஸோ இந்த OW பொசிஷன் வந்து மாறிக்கலாம். அந்த ஜஸ்ட் இப்போ நான் ஹோல்ட் பண்ணுறேன். தென் O இஸ் நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் N. அப்போ கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? பிகாஸ் இங்கே W வராமல் இங்கே O போட்டது கரெக்டாக இருக்குது. ஏன்னா Nக்கு பக்கத்தில் O வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது இப்போ பிரச்சனை இல்லை. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், ஹூ இஸ் எக்ஸ்ட்ரீம் ரைட் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ ரைட் எண்ட் ஆஃப் த லைனில் எக்ஸ்ட்ரீமில் யார் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரெமைனிங் நம்மளுக்கு Y தானே இருக்குது. யா ஸோ அப்போ Y எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. இப்போ நான் தமிழ்லையும் ஒரு டைம் சால்வ் பண்ணிடுறேன், இன்னும் கிளியராக இருக்கும். ஸோ என்னென்னா சொல்லியிருக்காங்களா ஃபைட்டர்ஸ், 7 பேர் வடக்கு நோக்கி வரிசையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்க வேண்டிதான். ஓகேங்களா? யா ஸோ திஸ் லெஃப்ட் ஹேண்டு, திஸ் ரைட் ஹேண்டு. ஸோ
என்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியதான் ஃபைட்டர்ஸ். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸின் இடதுபுறத்தில் எல் மட்டுமே இருக்கிறார். ஓகேங்களா, அப்போ எக்ஸோட இடதுபுறத்தில் எல் மட்டும் இருக்காரு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, எல்லுக்கும் என்னுக்கும் இடையில் 4 பேர் இருக்காங்க. 1 2 3 4 கரெக்டாக இருக்குது. ஓக்கும் ஓ வந்து பார்த்தீங்கன்னா ஓ மற்றும் டபிள்யூக்கு இடையில் எம் இருக்கிறார். ஓகே, ஸோ ஓக்கும் டபிள்யூக்கு இடையில் எம் இருக்கார். அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் மேலும் ஓ வந்து பார்த்தீங்கன்னா என் உடனடியாக அருகில் இல்லை, அதையும் போட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஓட பொசிஷன் இங்கே தான் கன்ஃபார்ம். ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் இருக்குது ஒய் தான், அதையும் போட்டோம். தென் கோட்டின் தீவிர வலது முனையில் இருப்பவர் யாருன்னு கேட்டாங்கன்னா வலது புறத்தில் தீவிரமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கடைசியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒய் தான். ஸோ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 12. நம்ம 13th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இப்போ ஸோ இதில் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்துலாம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா the portion of how many letters will remain unchanged if each of the letter is in the word detector detector in the arranged in the reverse alphabetical order. ஓகேங்களா, ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர்னா ஃபஸ்ட்டு என்ன ஃபைட்டர்ஸ் வரும் சொல்லுங்கள், டி தான் வரணுமா? டிஏ 2 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் 6 இருக்கா, 6 போடலாம். தென் அதுக்கப்புறம் என்னப்பா போடலாம், ஓ போடலாமா? ஓ தான் போட்டானோ. நெக்ஸ்ட்டு இஏ 2 வாட்டி இருக்குது. தென் டிசி. ஸோ இப்போ நம்ம மேலே அதை அன்சேஞ்ச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த டிடெக்ட் அப்படியே எழுத வேண்டி தான். DETECTOR. ஓகேங்களா, ஸோ அப்போ எத்தனை லெட்டர் அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்குன்னு கேட்குறாங்க. சேஞ்சுடு 0 தான் ஃபைட்டர்ஸ் இந்த கொஷனுக்கான ஆன்சர். பிகாஸ் எந்த லெட்டருமே நம்மளுக்கு வந்து மேட்ச் ஆகலை, எல்லாமே அன்சேஞ்சாக தான் இருக்குது. ஆனால் அவங்க ரிமைனிங் எத்தனை அன்சேஞ்சுன்னு கேட்குறாங்க, எதுவுமே எல்லாமே சேஞ்சாக இருக்குது, அன்சேஞ்சாக இல்லை. ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 13. ஓகேங்களா, ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? ஸோ 14th கொஷின். இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்பர்ஸ் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு. இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்குல்ல, அப்போ ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் தான் பார்க்கணும். அது எப்படின்னா ஜஸ்ட்டு இங்கே 53லேருந்து 49 பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்க -4 தென் 49லேருந்து 54க்கு -4 தான். தென் 45லேருந்து -4 பண்ணால் we get 41. ஸோ 41 எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? 15th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறாங்க, இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் எடுத்தால் நம்மளுக்கு என்ன வருது, -2 வருது. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ் என்ன வருதுன்னா -4 -4. தென் அதுக்கப்புறம் பார்த்தா -6 வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு தெரியுது டிஃப்ரென்ஸ் வந்து 2 ஆகிட்டு இருக்கு. தென் நெக்ஸ்ட் -8 பண்ணோம். ஸோ அப்படி -8 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் ஃபைட்டர்ஸ், 103. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். அதாவது 16th கொஷின். ஸோ லெட்டர் பேஸ்டு கொஷின். எல்லேருந்து ஜே வந்திருக்கு, அப்புறம் -2 பண்ணுறாங்க. தென் ஜேலேருந்து ஹெச்சுக்கு -2 தான், தென் எஃப்க்கு -2 தான். ஸோ எஃப்லேருந்து -2 பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு, டி. ஸோ டியில் வர மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போதும் ஃபைட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ் டு த 17th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறாங்க, டீக்கான கோட் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ கவுஸு கொடுத்துருக்காங்க, காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு காஸ்ட்டில் தான் டி இருக்குது. இப்போது 1679. ஓகேங்களா, அப்போது கவுக்கான நம்பர் பாருங்கள் 5691. ஸோ இதில் காமனாக இருக்கிற நம்பர்லாம் கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு 7 தான் ரிமைனிங் இருக்காரா? அப்போது கண்டிப்பாக டீக்கான கோடு வந்து 7 தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 17. நவ் வி சால்வ் த 18th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க, ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ வெரி சிம்பிளான கொஷின் தான். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் A to B கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை ஜஸ்ட் அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் சிம்பிளுக்கு பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு டாட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ கே வந்து பார்த்தீங்கன்னா டாட்டர் ஆஃப் எல். ஓகே, தென் அதுக்கப்புறம் இன்ட்டு சிம்பிள் இருக்குது, இன்ட்டு வந்து சிஸ்டர். அப்போ எல் இஸ் த சிஸ்டர் ஆஃப் எம்மு. தென் அதுக்கப்புறம் என்னப்பா ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன ஃபைட்டர்ஸ் வருது, பிரதர். ஸோ எம் இஸ் த பிரதர் ஆஃப் என்னு. அதுக்கப்புறம் டிவைட் சிம்பிள் இருக்குது, ஃபாதர். ஸோ என் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஓ. தென் ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கே. ஸோ நமக்கு தெரியும் மதரோட பிரதர். ஸோ மதர்ஸ் பிரதர் எங்கே இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 2
ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. ஓகேங்களா? ஸோ 19th கொஷின் பார்த்துலாம் ஃபைட்டர்ஸ். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், நத்திங் டு வரி. ஸோ ஆல் ஹேண்டில்ஸ் ஆர் லாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் ஹேண்டில்ஸ் ஆர் லாக்கு. தென் நோ லாக் இஸ் அ ஷெல்ஃபு. தென் நோ லாக் இஸ் அ கப்போர்டு. ஓகே, வெயிட். இதுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை, இதுக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. ஸோ இது வந்து ஷெல்ஃப் வச்சுக்கலாம், இது வந்து கப்போர்டு வச்சுக்கலாம். ஸோ இது உள்ளே இருக்கிறது வந்து ஹேண்டிலு, வெளியே இருக்கிறது வந்து லாக்கு. ஓகேங்களா? ஸோ எல்லா கைப்பிடிகளும் பூட்டுகளே. ஓகேங்களா? ஸோ அதுபடி வெயிட், எல்லா கைப்பிடிகளும் பூட்டுகளே போட்டாச்சு. தென் எந்த பூட்டும் அலமாரி அல்ல. ஓகேங்களா? ஸோ எந்த பூட்டும் ஷெல்ஃபு இல்லை கப்போர்டு அல்ல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஷெல்ஃபு தான், ஷெல்ஃப் அல்ல. தென் எந்த பூட்டுகளும் அலமாரி அல்லன்னு தான். ஷெல்ஃபு கப்போர்டு எல்லாம் அலமாரின்னே கொடுத்துட்டாங்களா? ஓகே, லீவ் இட். ஸோ நம்மளுக்கு கன்க்ளூஷன் வந்துடலாம் ஃபைட்டர்ஸ். நோ ஹேண்டில் இஸ் செல்ஃப்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நோ ஹேண்டில் இஸ் செல்ஃப் வந்து சொல்லலாம். ஏன்னா என்ன சொல்கிறது, லாக்குக்குள்ளே தான் ஹேண்டில் இருக்குல்ல. ஸோ அப்போ வந்து நோ ஹேண்டில் இஸ் செல்ஃப்னு சொல்கிறது கரெக்டு தானே? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது முடிவு 1 வந்து கரெக்டு தான். ஓகேங்களா? தென்னு கன்க்ளூஷன் 2 பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சம் கபோர்ட்ஸ் ஆர் ஷெல்ஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கப்போர்டு வந்து எப்படி ஷெல்ஃப்ஸ் ஆகும்? கப்போர்டுக்கும் ஷெல்ஃபுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டாவது முடிவு வந்து தப்பு தான். ஓகேங்களா? அப்போ ஒன்லி கன்க்ளூஷன் 1 எங்கன்னு பாருங்கள். எங்கே ஃபைட்டர்ஸ் இருக்குது? 4th ஆப்ஷனா? ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 19. ஸோ நம்ம இப்போது 20th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? அன்ஃபோல்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸியான கொஷின் தான் இதுவும். ஸோ நம்மளுக்கு தெரியும், இந்த முக்கோணம் வந்து கீழே பார்த்த மாதிரி இருக்குல்ல, அப்படியே நம்மளுக்கு அன்ஃபோல்ட் பண்ணால் நமக்கு மேலே பார்த்த மாதிரி வரணும். ஸோ அப்படி மேலே பார்த்த மாதிரி வரத்துல நம்மளுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன ஃபீட்டர்ஸ் பண்ணோம், நம்மளுக்கு வந்து சென்டராக வந்து சர்க்கிள் ஃபார்ம் ஆகணும். பிகாஸ் நம்மளுக்கு இந்த பாதியில் ஒரு ஆஃப் சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த பாதியில் வரும்போது ஃபுல் சர்க்கிளாக ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகுது எனக்கு 4th ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஸோ 20 கொஷின் சால்வ் பண்ணிட்ட ஃபைட்டர்ஸ். நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ஃபுல் மார்க் வரும் அண்டு ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.